நம்முடைய ஜீவனுள்ள ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியத்தை கிருபையாய் ஆண்டவர் இந்த குடதமைக்காய் நன்றி நிறைந்த ஹிருதயத்தோடு அவரை துதித்து ஸ்தோத்தரித்து மயம்படுத்த வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நான் கொடுத்தார் என்றால் பாருங்க, கழிஞ்ச இன்றைய முந்த நாள் காலையில் ஒரு சகோதரன் ரொம்ப வயசொற்றோ இல்லை வாலிபந்தான். அவன் அதாவது தன்னுடைய மகனுடைய திருமண காரியங்களுக்காக ஆலோசித்து ஒரு வீட்டை கட்ட ஆரம்பித்து இந்த நாளிலிருந்து நாளையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு படுத்திருந்த மனிதன் ராத்திரி கொண்டு ஒரு இமை பொழுதில் அவருடைய ஜீவன் அவனை விட்டு பிரிந்தது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, மனிதனுடைய வாழ்வு அவ்வளோதான். ஸ்தோத்திரம். பிரிந்தவுடனே என்னுடைய தம்பியினுடைய மெச்சனை, அவனுடைய அண்ணன் தான் நமக்கு இந்த மொசைக்கு எல்லாம் போட்டு தந்தான். நல்ல பையன்மாரு. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு கால நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பூமியில் நாம் வாழ்ந்திருக்கிற நாட்களில் வேதம் சொல்லுகிற உன் தேவனை சந்திக்க நீ என்ன செய்? ஆயத்தப்படு. ரெடி டு மீட் தை காட். உன் தேவனை சந்திக்க எந்த நிமிஷத்திலும் அது ரட்சிக்கப்பட்டவர்கள்தான் தேவனை சந்திக்க முடியும். மற்றவர்களெல்லாம் சோத்திரம் தேவனோடு உள்ள உறவு இல்லாத இந்த பூமியிலையும் அவர்களுக்கு சமாதானம் இல்லை, பூமிக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையிலையும் சோத்திரம் அவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையா. ஆகவே அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை தயவு செய்து இந்த கால வேளையிலும் அன்பு சகோதரங்களும் அன்பு சகோதரி பிள்ளைகளும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அருமையான பிள்ளைகளை நான் ஆண்டவருக்குள்ளாக வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் அவர்களோட கூட இருந்து அவளை ஆசீர்வதிக்கட்டும். அன்பு சோதன் சுரேஷ் சில மாதங்களுக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளே ஆயத்தமாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன், நேரிடத்தில் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியுள்ள அதுவும் பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம். அவர் பரிசுத்த ஆவி அவர் என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது சந்தோஷம் பொங்கி கொண்டே வருது. அதே பாருங்கள், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு. அப்படி நம்ம இதில் வளரும்போது இன்னும் சோத்திரம் அநேக கிருபைகளை பெற்று இப்போ அவன் எந்த வீட்டு கூட்டங்களானாலும் சபை ஸ்பெஷல் அவங்க மீட்டிங் ஆனாலும் அதில் கலந்து கொண்டு அந்த மற்ற பிள்ளைகளோடு இணைந்து காரியங்களை செய்கிறதை நான் பார்க்குறோம். அது கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது சும்மா இருக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அது வேலை செய்துகிட்டே இருக்கும். அது அதுக்குடைய அடையாளம். ஆகவே இந்த ஒப்பு கொடுத்த பிள்ளைகளும் ஒருவேளை குறைவீனங்கள் பலவீனங்கள் இருந்தால் நீங்கள் ஜெபிக்கணும். தொடர்ந்து நீங்கள் நினச்சி வைராக்கியமாக ஜெபிக்கணும். பாருங்கள், அவன் சோதரம் 5 மினிட்டு ஜெபித்து 10 மினிட்டு ஜெபித்து 1 மணிக்கு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதுபோல் நீங்களும் ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே கிருபைகளை தாரும். அந்த சந்தோஷம் கிடைக்கும் வரையிலும் அல்ல நாம் நிலநிற்க முடியாது. மேலே சோதரம் இது ஒரு சடங்குக்காக அல்ல, ஒரு கடமைக்காக அல்ல. இது முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. தேவ ஆவியானவருக்குள்ளே நாம் கடந்து செல்கிறது. சோத்திரம். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? அந்த பயங்கரமாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் சில வசனங்களை எல்லாம் வாசித்து நீங்கள் ஜெபித்து ஒரு நல்ல பலன் பெற்று, மற்றவர்களுக்காக அல்ல, மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இல்லை, உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கை மாறணும். உங்கள் வாழ்க்கையில் மாறணும். நீங்கள் இப்போ உங்கள் பெற்றோரை நேசிக்கிறது, வேதத்தை படிக்கிறது, மற்றவர்களிடத்தில் உங்களுடைய பழக்க வழக்கங்களை உள்ளவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர்கள் காண வேண்டும். ஒரு மாற்றம் நேற்றைக்கு இருந்ததல்ல, இவர்களுக்கு புதிய ஒரு மாற்றம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர வேண்டும். அதே ரட்சிப்பு. சோத்திரம். ரட்சிப்பு அதாவது பாவத்துக்கு அடிமையாக இருந்த நாம் அதை விட்டு விலகி தேவனுக்கு அடிமைகளாய் மாற்றப்படுகிறது தான் ரட்சிப்பு. அதற்குள்ளே நீங்கள் வளருங்க. உங்களுக்கு வேண்டி நாங்களும் ஜெபிப்போம். நாங்கள் ஜெபிப்பதுனால உங்களுடைய வளர்ச்சி வராது. நீங்கள் தான் ஜெபிக்கணும். நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாக ஜெபிக்கணும். நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரை சோத்திரம், நான் எல்லா பாவங்களையும் என்னை மன்னி, என் பாரங்களை நீக்கும். நான் ஒரு தெளிவான ஒரு புத்தி, தெளிவான ஞானம், தெளிவான அறிவு, ஒரு வளர்ச்சி நான் அதாவது சோத்திரம். அப்படியாக நீங்கள் ஜெபித்து அந்த ஞானசான வேலைக்குள்ளால் ஒரு நல்ல முழு ரட்சிப்புகளை கடந்து வர கர்த்தருடைய நாமத்தினால மிக அன்போடு
உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. ஒரு தள்ள சொல்லுத எனக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் வாசிக்கண்டாம். பிரசங்கம் அவனுக்கு சகோதரன் ராஜகுமார் பேசுவார். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை தான் சொல்ல வந்தேன். 20ஆம் அதிகாரத்தில் பேசுவார். தள்ள சொல்ல, ஆண்டவரே எனக்கு 2 மக்களையும் ஒன்றை வலது பக்கத்துலையும் ஒன்றை இடது பக்கத்துலையும் இருத்தணும் ஆண்டவரே பரலோகத்தில். அவளுக்கு என்னன்னு தெரியாது சொல்லார். அப்போ அவர் இல்லை அம்மாவும் எனக்கு பரலோகத்தை பற்றியும் தெரியாது, எங்கே இருத்ததுன்னுள்ளதும் என்ன காரியம் இல்லாத ஆண்டோட கர்த்தருடைய பிதாவும் பொறுப்பு, அவருடைய சித்தப்படி நடத்துவார் என்று சொன்ன உடனே இந்த 2 பேரை தவிர 10 பேருக்கு என்ன உண்டாச்சு? எரிச்சல் அடைந்தார்கள் என்ற வசனம் அங்கே வருது. எரிச்சல் அடைந்தார்கள். பாருங்க, ஆண்டவரோடு 3.5 வருஷம் சுற்றி திரிந்தவர்களுக்கும் அந்த எரிச்சல் அவளை விட்டு விலகலை. எரிச்சல் நம்ம தீர்த்து போடும். எரிச்சல் தீர்த்து போடும் மேலே. இது சிலருக்கெல்லாம் தெரியாது, சிலருக்கெல்லாம் தெரியாது. எரிச்சல் பாருங்க, ஒருத்தன் கொஞ்சம் மினுக்குன என்னென்ன அடுத்தவனுக்கு எரிச்சல். ஒருத்தன் ஒரு நல்ல வெள்ளை நீட்டாக அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு தொடச்சி தேய்ச்சி பறக்கி எடுத்து இட்டு கொண்டு வந்தான்னு அடுத்தவனுக்கு எரிச்சல். எரிச்சல் ஐயா, இந்த எரிச்சல் நான் என்ன நினைக்கணும்னா, ரட்சிக்கப்பட்ட எல்லா இதுகளும் மாறும். யதார்த்தமாக ரட்சிக்கப்பட்டது. ஏன்னா இந்த அக்னி அபிஷேகம் இல்லையா, நம்ம அக்னி அபிஷேகம் எதுக்கு ஐயா? நீங்கள் அக்னி அபிஷேகம் ஆண்டவர் யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு தண்ணீர்னால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாய் சூத்திரம் இதை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் கொடுக்கிற ஸ்நானம் அது அக்னியின் ஸ்நானத்தை அவர் கொடுக்கிறார். அக்னி எதுக்கு? நம்முடைய பாவங்களை எரிப்பதற்கு. நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் பின்ன அது இருக்காது நம்முடைய வாழ்க்கையில். அது அந்த எண்ணமே இருக்காது. ஒரு அவ்வளோ கிறிஸ்துவ போல மாறி விடுகிற ஒரு சுபாவம். கிறிஸ்துவ போலத்தை ஒருத்தர் நல்லதுதான், என்ன சந்தோஷம், நல்லா நீ வளர்ச்சி அவன் நல்லதில் நமக்கு எவ்வளோ தேயுது? ஒற்றோடும் தேயாது. அப்போ அந்த 2 சீசர்களுக்கும் சோத்திரம் அவருக்கு அது ஒன்றும் காரியம் தள்ளைக்காதுங்க. பொம்புள்ள காரியம் தெரியாதா? எனக்கு பிள்ளை தான் அவள் அவளுக்கு சோத்திரம் அது அவள் கேட்டால் உடனே இவனு கூட இருந்த உடனே இவனுக்கு ஒருவேளை ஆண்டவர் கொடுத்துட்டா இவனுக்கு என்ன? சாது சுந்தர் சிங்கு இந்த சீசர்களோட 1000 மடங்கு மேலாய் வாழ்ந்த நீங்கள் ஒரு சாது சுந்தர் சிங்கோட புஸ்தகம் வாங்கி படிங்க. மார்த்தாண்டத்தில் கிடைக்கும். ஒரு 25-50 ரூபாய் இருக்கும். அவர் கிறிஸ்துவோட வாழ்ந்தவர், 100 ஆண்டுக்கு முன்னால் வாழ்ந்தவர். மார்த்தாண்டம் சிஎஸ்சி சபையில எல்லாம் வந்து பிரசங்கம் பண்ண ஆள் சோதரம். அவர் கிறிஸ்துவோட வாழ்ந்த ஒரு மனிதன், ஒரு பரிசுத்தவன் அவரை பார்த்து கேட்டார், ஐயா நீங்கள் இவ்வளவு ஆண்டவரோட நெருங்கி பழகுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறீரே, நீர் பரலோக ராஜ்யத்தில் எந்த இடத்தை நீர் விரும்புகிறீர் என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஐயா தெய்வம் இருக்கிற இடமெல்லாம் பிரசன்னமாக வெளிச்சமாக தான் இருக்கும், அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு உட்கார்ந்தா போயிருங்க, ஒரு இடம் கிடச்சா போதும். அப்படி தான் பதில் சொன்னார் அவர். பாருங்கள், அதில் நீங்கள் படித்து பாருங்கள், ஒரு பெருமை வராது, ஒரு அகங்காரம் வராது, தாழ்மையின் சிகரமாய் வாழ்ந்தார். அப்படி தான் நம்ம ஆளணும். இந்த உலகத்தில் என்ன கொண்டு போகிறதுக்கு? தாழ்மையோடு, இந்த உலகத்தில் தாழ்மையோடு, பொறுமையோடு, அமைதியோடு. இன்றைக்கு அநேகருக்கு இறக்கம் கிடையாது. ஒருத்தன் சோத்திரம், எத்தனையோ பேர்கள் சோத்திரம். எனக்கு அந்த பொம்பளை, அவளுக்கு 3 பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அவன் இருந்தாக்கில் அங்கே இறந்து போனேன். இருந்த ஆர்சி சாமியார், உனக்கு மகளை படித்து முடியும் நேரம் நீ ஃப்ரீயாக படிக்கணுன்னாரு. அவனுங்களுக்கெல்லாம் அந்த இறக்கம் இருக்குது பார்த்துங்க. இவனுங்களுக்கு இவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம், இவன் பெட்டி கணக்கில் அபிஷேகம் வாங்குறவனுக்கு அந்த இறக்கம் இல்லை. இப்படிப்பட்ட அதெல்லாம் சொல்ல போனால் நிறைய காரியங்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு சூத்திரம் எப்போ நமக்கு அது நம்மை சூத்திரம் நாம் அந்த பூமியின் வாழ்க்கை முடித்து கொண்டு போகிறோன்னு தெரியாது. ஆனால் நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஹிஸ்டரி இருக்கணும். அன்பு சகோதரன் வின்சென்ட் இந்த உலகத்தை விட்டு போனேன்னா அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு ஹிஸ்டரி உண்டு. என்னம்மா கடந்த நாள் சென்னை அவன் இருந்த அளவில் நல்லா தான் இருந்தான்.
நல்லா தான் இருந்தாய், உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருந்தாய், சபையை பற்ற கருதல் உண்டு, வாஞ்சை உண்டு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு சோத்திர கொஞ்ச நாள் தான் இருப்போம். ஆகவே எனக்கு அன்பான அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அதுலேயும் இந்த காலையில் நம்ம இங்கேருந்து ஒரு ஊர்வலமாக போய் அன்பு எல்லா தேவ பிள்ளைகளும் ஊர்வலமாய் ஒரு பாடலை எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை வச்சுடுங்க. ஊர்வலமாய் அன்பு சகோதரன் ராஜம்முடைய தலைமையில் எல்லோரும் சேர்ந்து இணைந்து சில ஊழியர்களும் வருவார்கள். இணைந்து நம்ம அங்கே போய் ஞானஸ்நானம் எடுத்து திரும்பி ஒழுங்காக நம்முடைய 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 அந்த ஊர்வலத்தை காணும் போது கூட போகக்கூடாது. வண்டி வரும், வாகனங்கள் வரும், அவங்க ஒரு இடலும் யாருக்கும் இல்லாதபடி ஒதுங்கி போய் சந்தோஷமாக போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு தாழ்மையோடு திரும்பி சந்தோஷத்தோடு வந்து ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு முழங்கால் படிட்டு ஜபித்து அப்புறம் ஆராதனை ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே வார பிரசங்க மாதிரி வர ஜெபமாவது கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கொடுத்து நம்முடைய காரியங்கள் அதோட விருந்து காரியங்களில் வாரங்களை இணைந்து நம்ம விருந்தெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு ஆறுதலுடன் போக வேண்டும். அதுக்குள்ள எல்லா ஒத்தாசைகளும் ஆதரவுகளும் நீங்கள் கொடுத்து அதனால் உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகும். மட்டுமல்ல, நம்முடைய சமாதானம் நம்மளுடைய நிறைந்து வழியும். நமக்குள்ள ஒரு இன்றைக்கு சடங்காகத்தான் சொல்லுகிறார்கள் நான் சமாதானமாக இருக்கிறேன்னு சொல்லி. சமாதானமாக இருக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தா தெரியும். அவள் பொறுமையாக தான் இருப்பார்கள், எந்த காரியம் வந்திருந்தாலும். அது பேச்சு பொறுமை. இன்றைக்கி எனக்கு இதில் நான் சொல்லுவேன், எனக்கு பிள்ளைகள் கூட எனக்கு எதிர் பேசும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பாருங்க, இப்படி இருக்கு இந்த உலகம். அதனால இந்த பாஸ்டர் கீஸ்டர் பூஸ்டர்ன்னு இல்லை நீங்கள் சொல்லி ஆளுகளுக்கு எல்லாருக்கிட்ட அந்த தெய்வீகம், அந்த அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய இருந்த அன்பு அந்த பகிர்ந்து வந்தால் தான் உண்டு ஐயா. அதனால் நம்மக்கிட்ட வரட்டும். ட்ரினிட்டி சபை அங்கத்தினர் அத்தனை பேரும் கிறிஸ்துவில் அன்பில் நாம் நிலைத்திருப்போம். அப்படி இருந்தால் நமக்கு ஜனங்கள் இன்னும் வருவார்கள். திரளான ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். நாம் இந்த தேசத்தில் எனக்கு காலத்துக்கு பிறகு ஆனாலும் நீங்கள் சாட்சியாய் வாழுங்க. ஒன்றுக்கு ஒன்று கை கோர்த்து கவுட்டாதையும் அடிக்காதையும் பிடிக்காதையும் சண்டை போடாதையும் பிரிந்து போகாமலும் இருந்து என்ன செய்யுங்க, வளர்ச்சி அடைந்து நீங்கள் திரளான ஜனங்களை சம்பாதித்து அதுக்கெல்லாம் பரலோகத்தில் உங்களுக்கு இது உண்டு. என்ன உண்டு? அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஏகப்பட்ட ஆசீர்வாதம் உண்டு பரலோகத்தில். நமக்கு அப்போ தான் அந்த அந்த அனுபவம் தெரியும். ரெண்டு பேரும் இவ்வளவு மேன்மையான அனுபவம் இருக்கிறதா அப்படின்னா நான் எனக்கு சொத்துக்களெல்லாம் விற்றங்கில் 5 பேரை கூட சேர்த்திருப்பேனேன்னு நினைப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. அதனால் அந்த சிந்தையில் நம்ம இருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் ஏன்னா கர்த்தர் நம்மோட தான் இருக்கார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் நம்மோட இருக்கார். அதனால இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா காரியங்களும் ஒத்துழைப்போம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கேள்வி.